ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி நாங்கள் அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. அதை தண்ணியில் நல்லா போட்டுக்கலாம். சுடு தண்ணி நல்லா பண்ணி அதில் நாங்கள் போட்டோமா, அந்த ஸ்கின் ஏன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால அதை நாங்கள் அதில் போட்டிருக்கோம். போட்டு அந்த ஸ்கின்னெல்லாம் எடுக்கும்போது அது ரொம்ப கம்மியாக தான் வரும். ஏன்னா தூள் தூளாக தான் வரும். நாங்கள் நல்லா க்ளீன் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப தூள் தூளாக இருந்துச்சு. ஏன்னா அது ரொம்ப தோல் ஆடாக இருக்கும். ஆனால் இந்த கருவாடு டேஸ்ட் ஆனால் சூப்பராக இருக்குது. கருவாடு பிடிக்காதவங்க கூட இந்த கருவாடெலாம் நம்ம சாப்பிட்லாம். நாங்கள் மறுபடியும் கேட்டோம், இந்த கருவாடானா ரேரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி நாங்கள் போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பூண்டு சின்ன சின்னதாக அதையும் கட் பண்ணி போட்டோம். அப்புறம் கருவேப்பிலை, தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இதை குழம்பு வைக்கிறதுல பார்த்திங்கன்னா தக்காளி, அப்புறம் மசாலாலாம் நார்மலாக நம்ம எல்லாம் என்ன மசாலா போடுவோமோ அதை போட்டு வதக்கிட்டு நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம்.